அமைச்சகத்துக்கு STATக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்களுக்கு நாம் அப்ளை பண்ணோம். எனக்கு ஐகாஸ் இன்சென்டிவ் கொடுங்க அப்படின்ட்டு. அது தூங்கும் அந்த ஃபைல். அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அடுத்த கட்ட பயணத்துக்கு அந்த வீரர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். ஆனால் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த உயரிய ஊக்கத்தொகையை வெற்றி பெற்ற 24 மணி நேரத்தில் அவர்கள் வங்கி கணக்கில் அனுப்பி வைத்த பெருமை நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சரி, இது வரைக்கும் எவ்வளவு சார் கொடுத்துருக்கீங்க? நான் அமைச்சராக இருக்க வரைக்கும் 63 கோடி கொடுத்துருக்கேன். இப்ப நமது மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாயாக பரிசு தொகையை இந்த பிள்ளைகளுக்கு, அந்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி ஒலிம்பிக் வரவங்களா இருக்கட்டும், தேசிய அளவில் உலக அளவில் போட்டிகளில் பங்கேற்க சென்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தேவையான நிதி உடனே வழங்கப்படுகிறது. பயிற்சி, அவர்களுக்கான பயிற்சி வெளிநாட்டில் தேவை என்றாலும் அவர்களுக்கான பயிற்சிக்கான கட்டணத்தை தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு உலக அளவிலான பயிற்சி. மாவட்டத்தினுடைய பல இடங்களில் இந்த விளையாட்டு மைதானங்கள் இருப்பதால் கடந்த ஆண்டு நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விருதுகளில் வெற்றிகளில் மயிலாடுதுறை மாவட்டம் முதல் 5 இடங்களில் மாநில அளவில் வெற்றி பெற்றிருக்கின்ற வீரர்கள் வீராங்கனைகள் நிறைந்த மாவட்டம் நமது மயிலாடுதுறை மாவட்டம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, விளையாட்டு நமது ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறோம்.